போட்டாலும் நீ என்ன வேணால் பேசு, எங்களை வேணால் பேசு, என் பசங்களை பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. அப்புறம் என்ன சொல்லுது, உங்களே சரியான ட்ராமா குடும்பம் மாட்டோம், நாங்கள் ட்ராமா குடும்பம். ஹாய் மக்களே, நாங்கள் உங்கள் கார்த்தி சரோ. ரொம்ப நாள் இடைவெளி, ஆமா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உட்காந்து ரொம்ப ஹாப்பியா வீடியோ போட்டு அவசர அவசரமா வீடியோ போடுவோம். இப்போ அதுக்கு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயா வீடியோ போடலாம். ஃபீல் பண்ணியிருக்கேன், விலாக் கொடுக்க முடிய மாட்டேங்குது, என்னடா இது நம்மளுக்கு கண்டென்ட் இல்லையா, இல்லை ஏன் நம்மளால விலாக் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். உண்மையாலுமே 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னால் அதையும் வந்து கொடுக்க முடியல. இப்போ வந்து என்ன வீடியோ அப்படின்னா வந்து நீங்கள் சில பல கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அந்த வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் ஆன்சர் வீடியோன்னு சொல்லிட்டு நானும் ஒன்று போட்டேன், எது அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதில் ஒரு 10 பேர் கேட்பீங்கன்னு பார்த்தா ஒரு 5 பேர் பக்கம் தான் வந்து கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து எங்களை பிடிச்சவங்க வந்து கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். இது பேடு குட்டு நான் எதுவுமே சொல்லல, எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஆமாம், கேள்வி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் குமார் சிஸ்டர், நீங்க என்ன ஊர்? அண்ணா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? சொல்லுங்க அண்ணா அண்ணி. எங்க ஊரை எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மூலனூர், அதுதான் எங்களுடைய ஊர். எங்கள் சொந்த ஊரே இதே தான், வளர்ந்த ஊரும் இதே தான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஊரும் இதே தான். இப்போ வரைக்கும் எங்களோட ஊர் இதுதான். அப்புறம் வந்துட்டு என் கூட பிறந்தவங்க வந்து 2 பேர், நாங்கள் மொத்தம் 3 பேர் பொண்ணுங்க. அண்ணா கூட பிறந்தவங்க வந்து 20 பேர் பிறந்திருந்தா கொஞ்சம் ஆசையாக இருந்திருக்கும். ஒரு மினி ஊரே வச்சு குடும்பமே பெரிய குடும்பம் ஜாலியாக வளர்ந்துருப்போம். பட் ஒரே ஒருத்தராக பிறந்துட்டேன். உன்னை பெற்றுட்டு உங்கள் அம்மா என்ன படாத வாடுபட்டுக்கிட்டு ஒரே ஒரு சிங்கிள் மேனுங்க நான். நீ 20 பெற்றிருந்தா அவ்வளோதான். எனக்கு கூட பிறந்தவங்க 3 பேர். அவங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேர் என்னையோட சேர்த்து. நான் வீட்டுக்கு மூத்தது, எனக்கு இலசு ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு இலசு ஒரு தங்கச்சி, எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. அடுத்தது வந்து பிரதீப் குமார், உங்களுக்கு எத்தனை குழந்தை? எங்களுக்கு வந்து 3 தான் காமிச்சிட்டு இருக்கேன். 3னா இங்கே இதில் 1 இருக்குது. 3 தான் இப்படி காமிச்சிட்டு. 3 இப்படி காமி, இப்படி காமிக்கலாமே. இப்படி காமி, இப்படி காமிச்சா நல்லா இல்லை, இப்படி காமிச்சா ஸ்டைலிஷாக இருக்கு. 3னா இவரு தம்பிங்க சேர்த்து. நம்ம சொல்லிக்கிறதாங்க. என்னை நிஜமாலுமே குழந்தைய தாங்க பார்த்துட்டு இருக்கிறா. குழந்தைய என்னை வளர்த்திட்டு இருக்கிறா. கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை தான் குழந்தைன்னு சொல்லி வளர்த்திட்டு இருக்கிறா. இப்போ வளர்த்திட்டு இருக்கிறா. எனக்கு ஒரு அம்மா மாதிரிங்க. பிரதீப் குமார் ப்ரோ, எங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. பெரிய தம்பி ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறாங்க. ரெண்டாவது தம்பி இப்போ 10th எக்ஸாம். ஏன்னா ரீசெண்டாக சின்ன தம்பி வீடியோ தான் அதிகமாக போயிட்டுருக்கோம். தம்பி 10th எக்ஸாம். ஏன்னா தம்பி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்க நிறைய பேர் கேட்டாங்க. அக்கா தம்பி எக்ஸாம் எழுதுறது எல்லாமே, எக்ஸாம் எழுத போகிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு வீடியோவாக போடுங்க அக்கா தம்பியோடதுல நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ப்ரைவேசியாக கேட்டவங்க, அவங்களுக்காக தான் வந்துட்டு தம்பியோட வீடியோஸ் அடிக்கடி அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கும் ஒரு பொண்ணுன்னா நான் கண்டிப்பாக அந்த பாருங்கள் அவங்க என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாளான்னு எனக்கு தெரியல சாமி. இருக்காங்க இந்த மாதிரி. நான் அப்படி என்ன நான் கேட்குறேன் என்ன எனக்கு. சரி உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். அப்புறம் கோமதி, உங்களோட மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ சிஸ்? கிராசரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மந்த்லி ஆகும்? மந்த்லி பட்ஜெட் செலவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு. அதே மாதிரி மளிகை கடை ஜாமானங்கிறது நான் மாதம் போய் வாங்குறது. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீடியோ பார்த்தீங்களா தெரியும், அதான் லாஸ்ட்டாக போய் வாங்குறது. சந்தைக்கு போய் 3 வாரத்துக்கு, சந்தைக்கு போய் 1 மாதமோ 2 மாதமா இருக்கும். கடையிலே வாங்கிக்கிறது. அப்புறம் அப்பப்போ தீர போய் வாங்கிக்கிறோம். ஆனால் வந்து அது எங்களுக்கு அதிக செலவு மாதிரி தான் தோணுது. நம்ம மாதத்துக்கு ஒருக்கா வாங்கி போயிட்டோம்னா செலவு கம்மியோ என்னமோ அப்படின்னு எனக்கு ஒரு கலைக்கெல்லாம் தோணுது.
ஆனால் இவ்வளோன்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. ஆனால் எங்களுக்கு செலவு அதிகம்தான். என் தம்பி இடையில காசு வாங்கிட்டு போவான், தம்பி காலேஜிலேருந்து காசு போட்டு விட சொல்லுவான், ஏதாவது கேன்டீன் போனால் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு இடையில செலவு. அப்புறம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி மளிகை கடை ஜாமானுங்கிறதுக்கு இவ்வளோலாம் இல்லை. மாதம் வாங்கினா கரெக்டாக சொல்லலாம். நாங்கள் அது மாதிரி வாங்குறதுனால என்னால் கரெக்டாக வந்து சொல்ல முடியல. எனக்கு வந்து என்னமோ அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது. நல்லது கெட்டது எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி தான். ஆஸ்பத்திரி செலவு, நல்லது கெட்டது செலவு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் எங்களுக்கு இருந்தாலும் இவ்வளோ செலவுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆமாம், ஆனால் செலவு ஆகிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் வந்து என்னென்ன செலவாகுதுன்னு நம்ம பட்ஜெட் எழுதி வச்சுக்கலான் இருக்கேன். அது பண்ண தான் ஆகும் போல. ஒரு 100 ரூபா காணாம போனால் கூட எழுதி வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். கரெக்ட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். சிஸ்டரை தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நான் மளிகை கடை ஜாமானும் ஃபுல்லாக தீர்த்துட்டு வாங்குவேன். அது எனக்கு எவ்வளோ நாள் வருது, எவ்வளோ என் பட்ஜெட் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்தது அரவிந்த் ரஞ்சினி, உங்கள் யூடியூப் இன்கம் சொல்லுங்கள், உங்கள் ஃபேவரட் கப்புள் நேம் சொல்லுங்கள், ஏன் மாதிரி ராம்யோகா சிஸ் கூட தயவு செஞ்சு அதை அந்த டாபிக் வந்து விட்டுருங்க. எப்போ ஓம் கட்ட போகிறீங்க, உங்கள் மாமியார் உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா, இப்போ நீங்கள் ஒர்க் போகலையா, அண்ணா என்ன வேலை பார்க்குறாரு, நிறைய கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 5 கேள்வியும் சொன்னான். ஒரு ஆளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட்லேயே 7-8 கேள்வி கேட்டிருக்கு. அப்படி பார்த்தா நிறைய எங்களோட யூடியூப் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அப்புறம் எப்படிங்க்கா வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறீங்கன்னு கூட சில பேர்த்துக்கு கேள்வி வரலாம். அதையும் தாண்டி நம்மளும் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் என்ன சொல்லும் போல் பெருசாக எதுவும் ஆசைப்படல, இருக்கிறத வச்சு நாங்கள் வாழ்கிறோம். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். யூடியூப் இன்கம்லாம் எடுத்து 4 மாதம் ஆச்சுங்க. எங்களுக்கு ஒரு $1000 அந்த மாதிரி டாலர்லாம் வராது. யூடியூப் பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இன்கம் கம்மி தான். ஏன்னா எங்களுக்கு வியூஸ் போகிறதில்ல, எங்களோட வீடியோ வந்து ஹைப் ஆகிறதில்ல. ஹைப்னா கீழே வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் லைக் பட்டன் போடுறீங்களா, அதே மாதிரி கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்கள் வீடியோ ரீச் ஆகும். ஸோ வந்து எங்களுக்கு அதை யாரும் பண்ணுறதில்ல. அது மறந்துடுறீங்களா என்னன்னு தெரில, அது ஆகிறதில்ல. அடுத்தது எங்களோட ஃபேவரட் கப்புள் நேம்னு கேட்டிருக்கீங்க. அப்படி யாரும் இல்லைங்க, நான் எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும், யார் வீடியோ வேணாலும் பார்ப்போம். ஏன் பேசுறதில்லைன்னு கேட்டிருக்கீங்களா, அது பேசுறதில்ல. அவங்களும் பிஸியாக இருக்காங்க, நாங்களும் பிஸியாக இருக்கோம். எங்களுக்கு வேலை இருக்குங்க, அதனால தான் நாங்கள் பேசுறதில்ல. எப்போ ஹோம் கட்ட போகிறீங்க? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம், மிக விரைவில். உங்கள் மாமியார் உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா? இப்போ பாருங்க அத்தை, என்னங்க அத்தை செய்கிறீங்க? சட்னியா? ஏதோ குழம்பு வாசம் வருது. சாம்பார் கேட்டிங்களா? தக்காளி சாம்பார், சட்னி, தோசை. நான் சொல்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நான் சொல்லவே நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் இப்போது நீங்கள் ஒர்க் போகலையா சிஸ்? போகிறது இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அண்ணா என்ன வேலை பார்க்குறாங்க? அண்ணா வேலை பார்க்குறத சொல்லிட்டோம் நாங்கள். அடுத்து வந்து வேறு அப்டேட், கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் அப்டேட் தான் நாங்கள் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இளங்கோவன் ஜி, உங்கள் சின்ன பையனோட 10th மார்க்கு, ஃபஸ்ட்டு ரிவிஷன் அண்ட் ஆஃப் இயர்லி மார்க் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரீம் ஹவுஸ் பில்டு பண்ணுறீங்களா கட்டுறீங்களா? அதாவது தம்பியோட 10th மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஆஃப் இயர்லி மார்க் வந்து எனக்கு சரியாக தெரியல. எங்களுக்கும் தெரியலங்க. பேப்பர் இருந்தா தான் உண்டு. பேப்பர்ல வேணா பார்க்குறேன், இருந்தால் வேணா கண்டிப்பாக வந்து பேப்பரில் கொடுக்குறது இல்லையா தம்பிக்கு? இல்லை, சைன்லாம் போடுற கொடுப்பான். பட் அதெல்லாம் அப்போதைக்கு சில இது வீடியோ போடுவோம், சில இது வீடியோ போட மாட்டோம். தம்பிக்கு 1 or 2 பேப்பர் தான் கொடுப்பாங்க, எல்லா பேப்பரும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ மார்க்குன்னு எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் ட்ரீம் ஹவுஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்குது 2026 ஆனால் அதுதான் எங்களுக்கு வரவே முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை ட்ரீம் லேண்டா 2 இருக்கு, ஆனால் 2மே என்ன பிரச்சனை. எனக்கு வேற என்னோட நேரம் சரியில்லைங்க. எனக்கு வேற 7.5 சனி வேற நடக்குது இப்போ. அதனால என்ன போய் என்ன சொல்ல, உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை. என்ன சொல்ல, டிப்ரெஷனே தான். பார்த்தீங்களா விலாகை எப்போ போடுறோன்ட்டு. நீங்கள் ஈரோடு தானே? நாங்கள் ஈரோடு இல்லைங்க, நாங்கள் வந்து திருப்பூர், வெள்ளகோவில், மூலனூர். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை குழந்தை? அந்த 2 அண்ணன் உங்களுக்கு குழந்தையா சிஸ்டர்? ஆமாம் தங்கம், அவங்க 2 பேருமே எங்களோட குழந்தை தான். சூப்பர் அக்கா அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்து எப்போ கேட்டிருக்கேன் தெரியுங்களா இந்த வீடியோவுக்கு?
கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு. 9 days எகோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ 10 நாளுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு இன்னைக்கு தான் வந்து ரிப்ளை பண்றோம். சீரியஸாவே டைம் கிடைச்சிருக்கு. என்ன எங்களுக்கு என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. இப்போ சரி இது ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம், அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதுக்காக கூட வெயிட் பண்ணலாம் நினச்சி கூட பார்த்துருக்கலாம். சரி இது வந்து வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கெலாம் வந்து நாங்கள் ஒரு குட்டாக கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அவங்க எங்களுக்கு வந்து ஃபேவராக பேசுகிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கோம் எங்களோட கமெண்ட்ஸ்லாம். அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கு தெரியுமா? நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும், தம்பி வீடியோ போட்டாலும், என்ன வேணால் பேசு, எங்களை வேணால் பேசு, என் பசங்களை பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நான் எப்போ வீடியோ போட்டாலும் என் பையனை ஏதாவது ஒன்று சொல்கிறது. அந்த கமெண்டில் வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி சொல்லுது. அந்த வார்த்தையை வந்து நான் சொல்லணும்னு விரும்பலை. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுது. பொண்ணா யாருன்னு எனக்கு தெரில. ஐடி பேர் அதுதான், மாஸ்க் போட்டிருக்கு, அதனால அது பொண்ணுன்னு நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி அது ஆனா பொண்ணு அதோட இது கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கூட அதை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, உங்களே சரியான ட்ராமா குடும்பம் மாட்டோம். நாங்கள் ட்ராமா குடும்பம். ஆமாம் பெண்ணை நாங்கள் ட்ராமா குடும்பம் தான். இப்போ என்ன உனக்கு ட்ராமா குடும்பம்? இவங்க வந்து வீடியோக்காக தான் நடிக்கிறாங்க. இந்த 2 பசங்க உனக்கு தெரியுமா? போய் வாடகைக்கு எடுத்துக்கணுமா? எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு அதான் வந்து பண்ணுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரில. அப்போ நிறைய பேர் வந்து தம்பிக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறேன், இப்போ போட்டுட்ருக்க வீடியோவுக்கும் சரி, நாங்கள் போட போகிற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டு. இந்த பாரணிக்கு வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அவனை வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து எங்களோட நன்றிகள் பல. கண்டிப்பாக உங்களோட பிளஸிங் தான் அவனுக்கு, அவனோட லைஃபுக்கும் அவனோட எஜுகேஷன் படிப்புக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ் அமைய போகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் வாழ்த்திட்டே இருங்க, அவனும் நல்லா படிப்பான். ஓகேங்களா? அவனும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் வந்து பிளஸிங்னு ஒன்று வேணும்ல, அது உங்கள்கிட்ட இருந்து வருது. கண்டிப்பாக நல்லா உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லும் போல. இப்போ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள வந்து தட்டி தூக்கி விட்டாலே போதும், அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அவங்க விழுந்துட்டாங்கிறதுக்காக நம்ம சிரிக்கக்கூடாது. சிரித்தோம்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களேன்னு அவங்க மனசுக்குள்ளே வந்து அந்த தாழ்வு மனப்பானை வந்துடும். அதே நீங்கள் போய் தட்டி தூக்கி விட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதனால தான் வந்து பரணியை வந்து நான் உங்ககிட்ட காமிச்சின்னு வந்து வீடியோஸ் போடுறேன். நிறைய பேர் இவனை போட்டு நீ வீடியோ போடுற, எப்போ பார்த்தாலும் இவனவே எப்போ போட்டாலும் வீடியோ, என் பையன் என் வீடியோ நான் காமிக்கிறேன், உனக்கு என்ன நான் கேட்குறேன். அந்த மாதிரி சில விஷயமெல்லாம் எங்களுக்கெல்லாம் பேச தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஏன்னு தெரியல. ஆனால் எப்போவுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் அந்த காட்சியோட இருப்போம். சரி ஓகே, நாங்கள் வந்து இந்த விளாகை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோஸோட நாங்கள் கண்டிப்பாக ஒரு தரமான வீடியோவோட தான் இறக்குறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இடையில குட்டி குட்டி வீடியோஸ்லாம் வரும், அதையும் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து தரமான வீடியோக்காக வந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு 4 மாதமாகவே எங்களால் அது முடியல, ஏன்னே தெரில. ஆனால் இப்போ மறுபடியும் மூவ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து அப்படி கொடுப்போம். ஃபஸ்ட் அப்டேட் வந்து சொந்தக்காரங்க யாருக்கு சொல்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ எல்லாருமே வீடியோ போட்டால் தான் வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க என்ன வாங்குறாங்க பிடிக்கிறாங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு சொல்லாங்க நான் எதுவுமே பண்ண மாட்டோம். இதோட வந்து இந்த விளாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுறது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.